ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா சவ். ஒரு பெரிய சைஸ் சவ் எடுத்து ஒன்று போல் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பழம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 5 எடுத்திருக்கேன். காரம் அதிகமாக வேணுன்றவங்க 1 சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணுன்றவங்க 1 எடுத்துருங்க. தேங்காய் 3 பல் பூண்டு, சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தேங்காவோட இந்த பச்சை மிளகாவை சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த மசால் தான் ரொம்ப முக்கியமான மசாலா நாம் பண்ண போகிற ரெசிபிக்கு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. ஓகே, கடாய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கணும். நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், தக்காளி நல்லா வதங்கணுன்றதுக்காக. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கணும். மஞ்சளோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க சவ் எடுத்து சேர்த்துடலாம். அந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்லா கிண்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் காய் முங்குற அளவு மட்டும்தான் தண்ணி ஊற்றுறேன். சவ்ல ஆல்ரெடி தண்ணி இருக்கும், ஸோ கம்மியாக ஊற்றுங்க தண்ணி. மூடி வச்சிடலாம், காய் வேகட்டும். இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. குறைன்னு அரைச்சிருக்கேன், ரொம்ப மையாக அரைக்கலை. இந்த மசாலா நம்மோட மனமே சூப்பராக இருக்குங்க. காய் ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்றதை பார்த்துடலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கங்க. எனக்கு கரெக்டாக இருக்கு. பாருங்க, காய் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம்.
தண்ணி ஊற்றி கிளறி விட்டுறலாம். அந்த மசாலா அரைச்ச தண்ணி மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். இது குழம்பு மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை எங்களுக்கு கூட்டு மாதிரி இல்லை பொரியல் மாதிரி செய்யணுன்னா தண்ணியை நல்லா வற்ற விட்டு மசாலாவை கொஞ்சம் ட்ரையாக அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தயாராகிடும் பொரியல். இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு ஊற்றி சாப்பிட்லாம், சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். ஓகே, இது வேகட்டும். வெந்திருக்கான்னு பார்க்கலாம். முக்கால்வாசி வெந்துடுச்சு காய். ஒரு காய் எடுத்து நீங்கள் பாருங்கள். இப்போ குழம்பு தயாராகிடுச்சு. சௌசௌ ரெசிபி இஸ் ரெடி. ஓகே, இது சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. சர்வ் பண்ணியாச்சு பாருங்க. ஆவி பறக்க நல்லா சர்வ் பண்ணியாச்சு. இது சூப்பரான டிஷ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெசிபி நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.